SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தொலைபேசியில் அச்சுறுத்தல், நீதிமன்றம் சென்ற பிள்ளையான். சாதாரண கைதிகள் தடுத்து வைக்கப்படும் அறையிலேயே ஞானசார தேரரும் உள்ளார். ராஜபக்ஷக்களின் சகா அதிரடியாக கைது. சொத்துக்களை விற்கும் இலங்கை மக்கள் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். 6 வருடங்களின் பின் மாற்றம். கட்டுநாயக்க விமான நிலையம் செல்வோருக்கு முக்கிய தகவல். கனடாவில் பாதிக்கப்படும் தமிழர்கள் வெளியான முக்கிய தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றில் ஆஜரானார். கடந்த 2021ஆம் ஆண்டு பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படுகிறது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உரையாடலின் போது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் வழக்கு தொடுத்திருந்தார். குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று நீதிமன்றில் ஆஜரானார். இஸ்லாம் மதத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொடு அத்திஞானசார தேரர் வெலிக்கடி சிறைச்சாலையின் சாதாரண கைதிகள் தடுத்து வைக்கப்படும் அறையில் சிறை வைக்கப்பட்டுள்ளார். இதன்படி பதிவு செயல்முறைக்கு பின்னர் ஞானசார தேரர் சிறையில் அணிய வேண்டிய ஆடையை பரிந்துரைப்பதில் சிறைச்சாலைகள் கட்டளை சட்டம் பின்பற்றப்படும் என்று சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவரும் ராஜபக்ஷகளின் ஒன்றுவிட்ட சகோதரருமான உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது மிரிகான காவல்துறையினரால் இன்று மேற்கொள்ளப்பட்டது. அயல் வீட்டில் வசிக்கும் நபரொருவரை தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரான உதயங்க வீரதுங்கவை இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தாக்குதலில் காயமடைந்த நபர் தற்போது ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் சில மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் தங்க ஆபரணங்களை அடகு வைத்தும் சொத்துக்களை விற்றும் மக்கள் தங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்வதாக ஆய்வொன்றில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 32% குடும்ப அலகுகள் தங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவதாக தெரிய வந்துள்ளது. உணவு அடிப்படையிலான தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்திய ஆய்வில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வு முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, பதுளை, ரெட்னபுரி, காலி, நுவரேலியா, கொழும்பு, அனுராதபுரம், புத்தளம், கொலன்னாவு மற்றும் மகரகம ஆகிய மாவட்டங்களில் உள்ள 20 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக நடத்தப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களில் இருந்து 1352 குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட குழுவில் 31.7% பேர் உணவு வாங்குவதற்கு கடன் பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. அத்துடன் தங்க ஆபரணங்களை அடகு வைத்தும் சொத்துக்களை விற்றும் கடனுக்கு பணம் எடுத்தல் போன்றவற்றின் மூலம் உணவுக்கு பணம் பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. 6 வருடங்களின் பின்னர் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையம் செல்ல சொகுசு பேருந்துகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பாதை இலக்கம் 187 கீழ் இயங்கும் கோட்டை கட்டுநாயக்க சொகுசு பேருந்துகள் இன்று முதல் விமான நிலைய புறப்படும் முனையத்தை வந்தடைய விமான நிலையமும் விமான நிறுவனமும் அனுமதி வழங்கியுள்ளது. பயணிகளின் வசதிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் கோட்டை கட்டுநாயக்க பஸ்கள் ஏறக்குறைய 6 வருடங்களின் பின்னர் விமான நிலைய புறப்பாடு முனையத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த பேருந்துகள் விமான நிலையத்திற்குள் தங்கியிருந்த பேருந்து சேவையை இயக்க வாய்ப்பில்லை. இலங்கையில் கடந்த 2019 ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரின் வேண்டுகோளுக்கிணங்க விமான நிலையத்திற்கான சொகுசு பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். கனடாவை மையமாக கொண்டு இயங்கி வரும் பால்பான உற்பத்தி நிறுவனம் ஒன்று திடீரென்று பணியாளர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. சுமார் 150 பணியாளர்கள் இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டதனால் சில தமிழர்கள் உள்ளிட்ட பல்வேறு குடியேறிகள் தொழில்களை இழக்க நேரிட்டுள்ளது. நிறுவனத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டு பணியாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஜெர்கி பிவரேஜஸ் என்ற நிறுவனம் கனடா மற்றும் அமெரிக்காவில் இயங்கி வருகிறது. இவ்வாறு இயங்கி வரும் நிறுவனத்தின் பணியாளர்களே பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிறுவனத்தின் பால்பான உற்பத்திகளை அருந்திய 3 பேர் உயிரிழந்ததுடன் பலர் நோய்வாய்ப்பட்டிருந்தனர். இந்த சம்பவங்களை தொடர்ந்து பெங்கரிங்கில் அமைந்துள்ள இந்த நிறுவனத்தின் உற்பத்தி சாலை மூடப்பட்டது. இந்த நிறுவனம் பணியாளர்களுக்கான சம்பளம், ஏனைய கொடுப்பனவுகள் மற்றும் ஏனைய நிறுவனங்களுக்கான கடன்களும்
மேலுமாக சுமார் $200 மில்லியன் செலுத்த வேண்டி இருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை இந்த நிறுவனத்தில் 4 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த தாம் திடீரென்று எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கு பணிபுரியும் ராஜேந்திரம் ஆறுமுகம் என்பவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொலைபேசியில் அச்சுறுத்தல், நீதிமன்றம் சென்ற பிள்ளையான். சாதாரண கைதிகள் தடுத்து வைக்கப்படும் அறையிலேயே ஞானசார தேரரும் உள்ளார். ராஜபக்ஷக்களின் சகா அதிரடியாக கைது. சொத்துக்களை விற்கும் இலங்கை மக்கள் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். 6 வருடங்களின் பின் மாற்றம். கட்டுநாயக்க விமான நிலையம் செல்வோருக்கு முக்கிய தகவல். கனடாவில் பாதிக்கப்படும் தமிழர்கள் வெளியான முக்கிய தகவல்.